இந்த ஆள் ஒரு அளவே இல்லாம புழுகிட்டு இருந்தது ஒரு பக்கம். இப்பெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓப்பனாவே பதட்டம் தெரியுது. பயம் இல்லைன்னு தானே சொல்றாரு. பயம் இல்லைன்னு சொல்றவன் யார் சொல்லுவான்? பயம் இருக்கிறவன் தான் சொல்லுவான். பார்த்துருப்பீங்கல்ல, இருட்டுக்குள்ள பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. எதுக்குன்னா இவர் பெரிய பாடகர்னு அர்த்தமா? கிடையாது. பயத்தை காமிக்காம இருக்குது. இப்போ முன்னாடியாவது அப்பப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கறதோட இருந்தது. இப்பெல்லாம் இதுக்காகவே எங்கேயாவது ஒரு கூட்டம், வாங்க நான் வரேன்னு ஒவ்வொரு இடமா போய் பேசிட்டு இருக்காருல்ல. எதுக்கு? அந்த பதட்டம், அந்த அச்சம். விடுதலை 2க்கு கூட வெற்றிமாறன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி இவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, அப்பவும் கூட வெற்றிமாறன் கூட இல்லாம அவர் விலகிட்டாரு அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆமா, இருந்தாலும் மேடையில் ஏதாவது லூஸ் மாதிரி பேசினா என்ன பண்றது? எல்லாரும் சேர்ந்து வெற்றிமாறனை போட்டு அடிக்கிறதுக்கா? அதனாலதான் வெற்றிமாறன் அவர் கூப்பிடவும் இல்லை, அப்படியே தானா வந்தாலும் ஓரமா கீழே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டது. இதால கள்ளு குடிச்ச குரங்குக்கு தேல் கொட்டின மாதிரின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டாரு. இல்ல, விஜயை பார்த்து அவ்வளவு பயப்பட வேண்டிய தேவை. ஏற்கனவே சொல்லிடுறோம் நாங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சா முதல் அடி உள்ள போறது நாம் தமிழருக்கு தான். உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது அவருடைய வாக்கு வங்கி 5% கீழே குறைந்து விட்டது அப்படின்னும். நான் நேற்று பேசும்போது கூட சொன்னேன், இப்பதான் 5%. தேர்தல் வரட்டும், அவர் 1% மேல ஓட்டு வாங்குறாருன்னு பார்ப்போம். வாக்கு வங்கி மொத்தமா காலி. ஏற்கனவே கட்சியில கூட்டமா எல்லாரும் வெளியே போறாங்க.